ஏன் பங்குனி உத்திரம் இவ்வளவு சிறப்பா இருக்கு? அப்ப கண்டிப்பாக நம்ம தவறவே விடக்கூடாத ஒரு நாளாக இந்த வருடத்தில் இந்த பங்குனி உத்திரம் அமைய போகுது. அப்ப அந்த பங்குனி உத்திரத்து அன்னைக்கு நமக்கு என்னெல்லாம் வேணுமோ லிஸ்ட் போட்டு முருகன்ட்ட கேட்டு வாங்கிக்கங்க. அப்புறம் விட்டுட்டா திரும்ப ஒரு வருஷம் நம்ம வெயிட் பண்ணி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அப்ப இந்த பங்குனி உத்திரத்து அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அரசு வேலை வேணும். இல்லங்க எனக்கு வேலை வேணும், எனக்கு ப்ரமோஷன் வேணும், எனக்கு பினான்சியலா நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், என்ன மதிக்கவே மாட்டாங்க, என் திறமைக்கு என் தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்கவில்லை அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு சஞ்சலப்படுற ஆட்களாக இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக சூரிய ஹோரையில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரிய ஹோரையில ஒரு 6 விளக்கேற்றி, கண்டிப்பா நெய் விளக்கேற்றி, உங்களுடைய அந்த 6 தீபத்தையும் சந்தன குங்குமம் போட்டு 6 தீபம் ஏற்றி அன்னைக்கு கோதுமையால் ஆன ஒரு அப்பமோ இல்ல கோதுமையால் ஆன ஒரு நைவேத்திய பொருளோ வச்சு நீங்க முருகப்பெருமானுக்கு படைச்சீங்கன்னா எண்ணி ஒரு 48-50 நாளுக்குள்ள உங்களுடைய எல்லா விஷயமும் மாறும். முதன்மையான தேவை நம்பிக்கை. தயவு செஞ்சு கமெண்ட்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு போடாதீங்க. நான் நம்புறேன், இல்ல நம்புங்க, நீங்க நம்புங்க. எனக்கு பணம் வேணும்னு போடுங்க கமெண்ட்ல, பணம் வரும். நீங்க எதை நினைக்கிறீர்களோ அது கண்டிப்பாக உங்களிடம் சேர்ந்தே ஆகும். நினைக்கிறது மட்டும்தான் பாக்கி. நம்ம நினைக்கணும். நம்ம உட்காந்து நினைக்காம நான் கூரையை பிடிச்சிட்டு வரணும் உட்காந்துட்டே இருந்தா கூரையில ஓட்டையாவது போடணும்ல, அந்த விஷயத்தையாவது பண்ணும்ல. சும்மா எப்படி கொடுப்பான் கடவுள்? நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம முயற்சிக்கு தடையா இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுவான் முருகன்